வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வரக்கூடிய குரூப் 2A எக்ஸாமுக்கு இந்த சிறப்பு தொடரில் இருந்து கன்ஃபார்மாக ஒரு கொஷின் கேட்பாங்க. அதில் ஒரு 5 டைப் எடுத்துன்னு வந்திருக்கேன். இந்த 5 டைப்பில் இருந்து ஒரு கொஷின் நேரடியாகவோ அல்லது வேல்யூஸை மட்டும் மாற்றியோ கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லி கொடுக்க போகிறேன். அதனால் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். முதல் டைப்புங்க. ஸோ நான் அந்த டைப்பில் என்ன பார்க்கணும் அப்படின்னு மட்டும் சொல்கிறேன். அதெல்லாம் பார்த்துட்டுனாவே ஆன்சர் கரெக்டாக வந்துடும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது வந்து 20/4/2023 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. 1+3+5+ எக்ஸட்ரா 40 உறுப்புகள் வரை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் வாய்ப்பாட்டில் வராத எண், அதாவது ஒற்றைப்படை எண் அப்படின்னு சொல்லுவாங்க. 1, 3, 5, 7 அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த இடத்துல இங்கே பாருங்களா, இங்கெல்லாம் ப்ளஸ் இருக்குது பாருங்கள். 1+3+5+ன்னு இருக்கா. கடைசி நம்பருக்கு மட்டும் ப்ளஸ் இருக்காது, வெறும் 40 வரை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு இங்கே ஒன்று கூட பாருங்களேன். இந்த இடத்துல கூட பாருங்களேன். இது வந்து 8/2/2023 கேட்டிருக்காங்க. 1+3+5+ எக்ஸட்ரா 25 உறுப்புகள் வரை கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள், எண்டில் ப்ளஸ் சிம்பிள் இல்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா, இப்போ எந்த நம்பர் கேட்டிருக்காங்க, 40 வரைன்னு சொல்கிறாங்களா, அந்த 40க்கு ஜஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணுறங்க ஆன்சர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆனால் ப்ளஸ் இருக்கக்கூடாது. ப்ளஸ் இருந்தால் அது வேறு. சரியா? ரைட்டு. உங்களுக்கு 40 ஸ்கொயர் பண்ண தெரியுமா? தெரிலனா சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்களேன், இப்போ 40 ஸ்கொயர் பண்ணும். முதல்ல என்ன பண்ணுங்கள், இந்த 4 இருக்குல்ல, 4 அதே என்னால் பெருங்க. நன்னாங்கு 16 அப்படின்னு வரும். அடுத்தது 0 அதே என்னால் பெருக்குங்க. 0வை 0வில் பெருக்குனா 0 தான். ஆனால் நீங்கள் போடும் போது 2 0ன்னு போடணும். ஓகேவா? ரைட்டு. அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் ஒரு முறை பெருக்குங்க. 4 0 பெருக்குனா 4 கூட 0 பெருக்குனா, அதாவது 0 கூட எதை பெருக்குனா 0 தான். அப்போ அந்த ஸ்டெப் இல்லை, வெறும் 1600 ஆன்சர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அடுத்த ஸ்டெப்புக்கே நான் போல. 1600 ஆப்ஷன் சி தான் சரியான விட. ஒரே செகண்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்பலையா? இங்கே பாருங்கள், இதுலேயும் பாருங்களேன். 1+5+ எக்ஸட்ரா ப்ளஸ் 25 உறுப்புகள் வரை கூடுதல் காண்க. அப்போ இந்த இடத்துல ப்ளஸ் இல்லை. சரிங்களா? ப்ளஸ் இல்லைன்னா இந்த நீங்கள் என்ன பண்ணலாம், 25 வரைக்கும் சொல்கிறாங்களா, அதை ஸ்கொயர் பண்ணிங்க. ஸோ நான் 25 ஸ்கொயர் பண்ணணும்னா தெரிஞ்சால் ஸ்கொயர் பண்ணுறங்க, தெரிலனா நான் சொல்கிற மெத்தேடில் போடுங்க. என்னென்னங்க பாருங்களேன், முதல் 2 இருக்கா, அந்த 2 அதே என்னால் பெறுங்க. 2 2 4ன்னு வரும். நீங்கள் சிங்கிள் டிஜிட்டாக இருந்தால் 0 4ன்னு போட்டுங்க. அதுக்கு அடுத்தது இப்போ அடுத்த எண் 5 இருக்கா, 5 அதே என்னால் பெறுங்க. 5 25 அப்படின்னு வரும், பக்கத்தில் போட்டுங்க. இது 2 டிஜிட்டில் இருக்குது, அப்படியே போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் ஒரு முறை பெருக்கிங்க. இருக்கிற நம்பர்னா 2 5 2ன்னு இருக்கா, நான் ஸ்கொயரில் இருக்கிறது கூட சேர்த்து சொல்கிறேன். அப்படியே இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் ஒரு முறை பெறுங்க. அப்போ 1 5 5 2 10 5 20. அந்த 20 ஒரு ஸ்தானம் விட்டு கூட்டிங்க, முடிஞ்சிடுச்சு. ஒரு ஸ்தானம். ஸோ நம்ம பெருகுனா ஒரு ஸ்தானம் விட்டு கீழே போடுவோம்ல, அந்த மாதிரி. ஓகேவா? இப்போ கூட்டுங்க. 5 2 7 725. சரிங்களா? இல்லை 4 கூட 2 கூட்டினா 625. ஓகேங்களா? 625 ஆப்ஷன் டி தான் சரியானது. அவ்வளோதான், ஒரே செகண்ட் கடன்னு போடலாம். சரிங்களா? புரியுதா? போட்டது புரியுதா? ரைட்டு. சரி, இப்போது ப்ளஸ் குறி இல்லைன்னா நான் வந்து என்ன பண்ணிட்டேன், கொடுக்குற நம்பரை ஸ்கொயர் பண்ணிக்கிட்டேன். சூப்பர். மேபி ப்ளஸ் குறி இருந்தால் 2025 குரூப் 4ல் கேட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், 1+2+3+ எக்ஸட்ரா ப்ளஸ் 55 தொடரின் கூடுதல் காண்க. இப்போ இந்த கொஷனுக்கு வித்தியாசம் தெரியுதா பாருங்கள். நான் இதை இருங்க அழிச்சிடுறேன். இது ஐஸ்டா. இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல எண்டிங்கில் ப்ளஸ் இல்லை, ஆனால் இந்த இதில் வந்து ப்ளஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ளஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், அதை தான் போட போகிறோம். போடலாமா? ஓகேவா? புரியுதுங்களா? ஸோ இப்போ என்னென்னா, கடைசி நம்பர் என்ன, 55. இப்போது 55 எடுத்துக்கோங்க. 55 எடுத்து அதுக்கு அடுத்த எண்ணை எடுத்துக்கோங்க. இப்போ 55 இருக்கா, இதுக்கு அடுத்த எண் என்ன, 55க்கு அடுத்தது 56. ஓகேவா? இதை பாதியாக மாற்றிருங்க. சொல்கிறது புரியுதுங்களா? 55 கடைசி நம்பர், ப்ளஸ் இருந்தால் நான் சொல்கிறேன். 55 கடைசி நம்பர், இதுக்கு அடுத்த எண்ணை எழுதிக்க சொல்கிறேன். 55க்கு அடுத்த எண் 56, அதை பாதியாக மாற்றிருங்க. 56 நீங்கள் பாதியாக மாற்றினா 28ன்னு வரும். இதை ஸ்கொயர் பண்ணுங்கள். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு.
புரியுதா? ப்ளஸ் இருந்துச்சுன்னா கடைசி நம்பர் என்னவோ அதுக்கு அடுத்த எண்ணை எடுத்து பாதியாக மாற்றிக்கணும். அப்போ 55 இருந்தால் 55க்கு அடுத்த எண் 56, அதை பாதியாக மாற்றினா என்ன ஒரு 56 பாதியாக மாற்றினா 28 அப்படின்னு வரும். அப்போ 28 ஸ்கொயர் பண்ணால் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். போடலாமா? புரியுதுங்களா? நான் சொல்கிற மாதிரி அழகாக ஃபாலோ பண்ணுங்க, ஈஸியாக இருக்கும். அப்போ இங்கே பாருங்கள், இங்கே 2 இருக்கா? இப்போது 28 ஸ்கொயர் பண்ண தெரிஞ்சால் பண்ணிங்க. பணத்தெல்லாம் நான் சொல்கிறேன். முதல் என்ன 2 அதே என்னால் பெறுங்க. 2 2 4ன்னு வரும், 0 4ன்னு போட்டுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 8ன்னு இருக்கா? 8 அதே என்னால் பெறுங்க. 8 8 64ன்னு வரும், பக்கத்தில் போட்டுங்க. அதுக்கப்புறம் இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் ஒரு முறை பெறுங்க. 2 இருக்குது, 8 இருக்குது, 2 இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், 8 2 16ன்னு வரும். 16 2 வந்து பார்த்தீங்கன்னா 16 2 32 அப்படின்னு வரும். கரெக்டாக? இந்த 32 ஒரு ஸ்தானம் தள்ளி கூட்டிங்க, முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான். இதான் 28 ஸ்கொயர் பண்ணுறது. 4 6னா 7 8ன்னு வரும். அதுக்கப்புறம் 4 5 6 7 784 அப்படின்னு வருது. சரிங்களா? ஸோ இருக்குதான்னு பார்க்கலாம். 784 இங்கே பாருங்களேன், பர்ஃபெக்டாக இருக்கும். 784 100% கரெக்டாக வரும். புரியுதா? சொல்கிறது தெளிவாக புரியுதுங்களா? சூப்பருங்க. அடுத்தது இங்கே பாருங்களேன், 2018 குரூப் 2ல் கேட்டிருக்காங்க. என்னென்னா இதில் முக்கியமாக வந்து பாருங்களேன், இப்போ நம்ம இது வரைக்கும் 3 சம் பார்த்துட்டோம். எல்லாமே 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 + 3 + 5 + அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஆனால் இந்த கேள்வியில் பாருங்களேன், 31 + 33 + அப்படியே 35 + இங்கே 35 கொடுக்கல. மேபி கொடுத்தா 35 கொடுப்பாங்க. எக்ஸட்ரா + 53 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இதில் எப்படி சார் போகிறது? இது பாருங்கள், ஒரிஜினல் கேள்வி 2018 குரூப் 2ல் கேட்டிருக்காங்க. பட் இதில் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் நீங்கள் நார்மலாக இப்படி போட்டுடலாம். பட் இங்கே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் 31லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ என்ன சார் பண்ணலான்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நம்பருக்கு ப்ளஸ் குறி இருக்கா? அப்போ அதை முதல்ல எடுத்துப்போம். 53. சரிங்களா? இப்போ 53 கடைசி நம்பரு. இதுக்கு அடுத்த எண் எழுதிக்கணும். 54 பாதியாக மாற்றணும். 54ல் பாதி வந்துச்சுன்னா 27ன்னு வரும். கரெக்டாக? இதை ஸ்கொயர் பண்ணும். சரிங்களா? இதான் ப்ரொசீஜர். கரெக்டாக புரியுதா? இது வரைக்கும் புரியுதா? ஓகே. இப்போ என்ன பண்ணுங்கள், 27 ஸ்கொயர் பண்ணிவிடுங்க. 27 ஸ்கொயர் பண்ணால் இந்த முதல் 2 இருக்கா? 2 அதே என்னால் பெருக்குனா 0 4ன்னு வரும். அதுக்கப்புறம் 7 இருக்கா? 7 49. 7 அதே நம்பரால் பெருக்குனா 7 49ன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் ஒரு முறை பெருக்கணும். அப்போது 2 இருக்குது, 7 இருக்குது, 2 இருக்குது. இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு முறை பெருக்கணுமா? 7 7 14 14 2 என்ன வரப்போகுது? 28ன்னு வரும். ஒரு ஸ்தானம் விட்டு கூட்டிக்கணும். புரியுதுங்களா? அப்போ 9 12க்கு 2 மீதி இங்கே 1 வரும். 5 7 729 அப்படின்னு வரும். ஸோ இப்போ 729 ஆன்சரான்னு கேட்டால் ஆன்சர் தான். என்னென்னா 1ல் ஸ்டார்ட் பண்ணால். ஆனால் 1ல் ஸ்டார்ட் பண்ணல. இப்போ என்ன சார் பண்ணுறதுன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது இதோட எண்டிங், அதாவது 31ல் ஸ்டார்ட் ஆகுதா? அப்போது 30 எடுத்துக்கலாம். 30 பாதியாக மாற்றிடுங்க. 30ல் பாதி 15. இதை ஸ்கொயர் பண்ணுங்கள். அவ்வளோதான். புரியுதா? நம்ம இங்கே என்ன பண்ணோம், கடைசி நம்பர் 53. 53க்கு அடுத்த எண் 54 எடுத்து பாதியாக்கி ஸ்கொயர் பண்ணுவோம். கரெக்டாக? 1ல் ஸ்டார்ட் பண்ணால் இவ்வளோ தான். சரிங்களா? அப்போது 53 அடுத்த எண் 54. 54 பாதியாக்குனா 27 வரும். 27 ஸ்கொயர் பண்ணால் 729ன்னு வரும். இது 1ல் ஸ்டார்ட் பண்ண ஆன்சர் 729 ஆன்சர். ஆனால் இது வந்து 31லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ இதுக்கு முந்தின நம்பர் என்ன? 30. அதை பாதியாக மாற்றிருங்க. 30 பாதியாக மாற்றினா 15ன்னு வரும். 15 ஸ்கொயர் பண்ணுங்கள். எனக்கு 15 ஸ்கொயர் பண்ண தெரியலன்னா இங்கே பாருங்கள், 1 அதே என்னால் பெருங்க. 1 அதே என்னால் பெருங்கன்னா 1 தான் வரும். அப்போ 0 1ன்னு போட்டுக்கிட்டேன். அப்புறம் 5 அதே என்னால் பெருங்க. 5 25ன்னு வரும், பக்கத்தில் போட்டுங்க. அப்புறம் மீதி இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் ஒரு முறை பெருங்க. 1 இருக்குது, 5 இருக்குது, 2 இருக்குது. 1 5 5 2 10ன்னு வரும். 10 ஒரு ஸ்தானம் தள்ளி கூட்டிக்கணும். அப்போ 5 2 2 225ன்னு வரும். இந்த 225 இந்த 729ல் கழிச்சுக்கிட்டா ஆன்சர். அவ்வளோதாங்க. 1ல் ஸ்டார்ட் பண்ணால் முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட எண்ணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இதை போட்டுங்க. அப்போது 729ல் 225 கழிச்சா 504ன்னு வரும். ஆன்சர் 504 பாருங்கள். பர்ஃபெக்டாக வந்துருச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸிங்க. நான் ஒன்றும் கஷ்டமெல்லாம் கிடையாது. கடகடன்னு போட்டுடலாம்.
கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ புரியலனா கேளுங்க, சொல்கிறேன். ரைட்டா? ஓகே, இப்போ மொதல் டைப் முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு அடுத்ததாக ரெண்டாவது டைப்புக்கு வந்துட்டோம். ரெண்டாவது டைப்பில் என்னென்னா இதே மாதிரி தான் 1 + 2 + 3. ஆனால் அதில் வந்து ஒற்றைப்படை என்ன ஸ்டார்ட் ஆச்சு, இங்கே 1 2 3ன்னு ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பாருங்கள், இருக்கிறதுல 1 + 2 + 3 + எக்ஸட்ரா ப்ளஸ் n = 406 அப்படின்னா அந்த என்னோட வேல்யூவை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் வந்தால் இதே மாடலில் இன்னொரு கணக்கு இருக்குது, நான் அதையும் காமிருங்க. பாருங்கள், 1 + 2 + 3 + எக்ஸட்ரா ப்ளஸ் n = 666 அப்படின்னா அந்த என்னோட வேல்யூ என்ன. இதே மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 10th புக்கில் எடுத்துக்காட்டில் கூட இருக்குது. இங்கே பாருங்கள், 1 + 2 + 3 + எக்ஸட்ரா ப்ளஸ் n = 666 எனில் எண்ணின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இந்த மாடலில் கேட்டால் எப்படி சார் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. என்னென்னா இங்கே பாருங்களேன், முக்கியமாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் எல்லாமே 1 தான் ஸ்டார்ட் ஆகுது, 1 2 3ன்னு. அதனால் மைனஸ் கண்டிப்பாக வரவே வராது. அப்போது ஆப்ஷன் ஏவும் கிடையாது, டியும் கிடையாது. 2 ஆப்ஷன் ஒமிட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ 29 இருக்கணும், இல்லை 28 இருக்கணும். இது ரெண்டுத்துக்கு தான் வாய்ப்பு. நான் என்ன பண்ணுறேன், முதல்ல 28 எடுத்துக்கிறேன். சார் இதில் என்ன சார் பண்ணணும்னா நல்லா கவனிங்க. 1 + 2 + 3 + எக்ஸட்ரா ப்ளஸ் n = ஒரு ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, சரிங்களா? அப்போ இந்த என்னோட வேல்யூன்னு கேட்குறாங்க. இது வந்து ஒரு பேட்டர்ன், இதில் மாறாது. இந்த 406க்கு பதிலாக 666 வரும், இல்லை வேறு ஏதாவது நம்பர் வருமே தவிர இந்த பேட்டர்னில் தான் இருக்கும். சரியா? ஓகே, இப்படி கேட்டுட்டாங்கன்னா ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. மேபி மைனஸில் இருந்தால் மைனஸ் வராது, கேன்சல் பண்ணுறங்க. அதுக்கு அடுத்ததாக இப்போ 28, அந்த 28 நான் ஆப்ஷன் சி எடுத்து ட்ரை பண்ண போகிறேன். ஓகேவா? 28, இதுக்கு அடுத்த எண் 29 பெருக்குங்க. எந்த எண் எடுக்கிறீங்களோ, இப்போ 28 ஆப்ஷன் சி எடுக்கிறேன், அதுக்கு அடுத்த எண் 29, அதை நான் பெருக்கிக்கிறேன். பெருக்கி 2ஆல் வகுத்துருங்க. ஓகேவா? 2ஆல் இப்போது நான் அப்படியே நல்லா ஒரு ஸ்டெப்பாக போகிறேன், கவனிங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 28 எடுத்துக்கிட்டேன். 28 எடுத்து அதுக்கு அடுத்த எண் 29, அதை பெருக்கி 2ஆல் வகுத்துற போகிறேன். புரியுதுங்களா? அப்போ இதில் பாதி 1, இதில் பாதி 14 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறோம், ஒன்றுமே கிடையாது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போது இந்த 14 கூட 29 கூட்டுங்க. சாரி, 14 கூட 29 பெருக்குங்க. இங்கே பெருக்கல் தானே இருக்கு, பெருக்குனா ஆன்சர் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதாவது இப்போ நான் 14 கூட 29 பெருக்க போகிறேன். மேபி உங்களுக்கு 14 கூட 29 பெருக்க தெரியும்னா டக்குன்னு பெருக்கிடுங்க. இல்லை சார் அந்த ஸ்பாட்டில் எனக்கு வராதுன்னா ரொம்ப ஈஸி. இதை நீங்கள் என்னவா நாத்திங்க 30ன்னு மனசில் வச்சுங்க. 30ன்னா இப்போ 14 ஒரு 0 போட்டுங்க. ஒரு 0 போட்டால் 10ஆல் பெருக்கணும்னு அர்த்தம். அப்போ நான் இன்னொரு 140 போட்டால் 20ஆல் பெருக்கணும்னு அர்த்தம். இன்னொரு 140 போட்டால் இது வந்து 30ஆல் பெருக்கணும்னு அர்த்தம். இதுதான் மேட்ரு. ஸோ நான் என்ன சொல்கிறேன், 29 கூட உங்களுக்கு பெருக்க தெரியலனா நான் அதை 30ஆக மாற்றிக்க போகிறேன். 30ஆல் பெருக்கணுன்னா எந்த நம்பரை நீங்கள் 30ஆல் பெருக்க போகிறீங்களோ அந்த நம்பருக்கு பக்கத்தில் ஒரு 0 போட்டுருங்க. அப்படி ஒரு 0 போட்டால் அது 10ஆல் பெருக்கணும்னு அர்த்தம். இன்னொரு 140 போட்டால் அது 20ஆல் பெருக்கணும்னு அர்த்தம். இன்னொரு 140 போட்டால் அது 30ஆல் பெருக்குன்னு அர்த்தம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்படியே கூட்டிடுறேன். கூட்டினா 0 என்ன வரப்போகுது, ஒரு நாள் இன்னும் 8 3 12 வரும், மீதி இங்கே 1 போட்டுருங்க, 420 அப்படின்னு வரும். இது ஈஸியாக போட்டோமா, 140 3 முறை கூட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா இப்போது நான் என்னது, இங்கே 14 இருக்குது இல்லை, அந்த 14 ஒரு முறை கைஸ்டா ஆன்சர், அவ்வளோதாங்க. இது 29 கூட பெருக்கத்துக்கான ஷார்ட்கட். ஓகேவா? புரியுதுங்களா? அப்போது கழிச்சிங்கன்னா என்ன வருது, 10ல் 4 போச்சுன்னா 6ன்னு வரும், 0 வரும், 4 வரும், 406, அவ்வளோதான், 406, அவ்வளோதாங்க ஆன்சர். இப்போ போய் நான் செக் பண்ணால் 406 இருந்தால் ஆப்ஷன் சி, இல்லைன்னா ஆப்ஷன் பி தான். ஏன்னா நான் 2 ஆப்ஷன் ஒமிட் பண்ணிட்டேன். அப்போ இருக்கிறது நான் ஏதாவது ஒரு ஆப்ஷன் எடுத்து ட்ரை பண்ணுறேன். ஆன்சர் வந்தால் ஓகே, வரலன்னா அடுத்த ஆப்ஷன். சரிங்களா? புரியுதா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே பாருங்கள், நான் வந்து மறுபடியும் ஒரு வாட்டி ரீகால் பண்ணிடுறேன். 1 + 2 + 3 + எக்ஸட்ரா ப்ளஸ் n = 406ன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்னோட மதிப்பு கேட்குறாங்க. இந்த பேட்டர்னில் கேட்டுட்டாவே ஆப்ஷன் எடுத்துங்க. மைனஸ் இருந்தால் மைனஸை கேன்சல் பண்ணிவிடுங்க, மீதி இருக்கிறது எடுத்துங்க. எந்த நம்பர் எடுக்கிறீங்களோ, ஒரு உதாரணத்துக்கு நான் இப்போ 28 எடுக்கிறேன்னா 28க்கு அடுத்த என்ன பெருக்குங்க. 28னா 28க்கு அடுத்து 29, அதை பெருக்கி 2ஆல் வகுத்துருங்க. 2ஆல் வகுத்தா எனக்கு 14 × 29ன்னு வரும். 14 கூட 29 பெருக்குனா 406 வந்தால் ஆன்சர், வரலன்னா அடுத்த ஆப்ஷன். இவ்வளோதான். இப்போ நீங்கள் அதே 29 எடுக்கிறீங்க, 29க்கு அடுத்து என்னது 30, கரெக்டா? ஸோ அப்போ 29யும் 30யும் பெருக்குங்க.
பெருக்கிட்டு 2ஆல் வகுத்துருங்க. அப்படின்னா இப்போ 2ஆல் அடிக்கும் போது 30ல் பாதி 15ன்னு வரும். அப்போ 29 15 பெருக்குனா 406 வந்தால் ஆன்சர், இல்லைனா அடுத்த ஆப்ஷன். இவ்வளோதான். இந்த மாதிரி போடணும். பெருக்கல் கடன்னு தெரிஞ்சவங்க ஈஸியாக போடலாம், தெரியாதவங்க இந்த மாதிரி ஸ்டெப்பை போட்டுங்க. சரிங்களா? புரியுதுங்களா? ரைட்டு. அடுத்த கணக்கு பாருங்கள். இதில் 1 + 2 + 3 + எக்ஸட்ரா ப்ளஸ் n = 666 எனில் எண்ணின் மதிப்பு அப்படின்னு கேட்டாங்க. சரிங்களா? ஸோ நான் முதல்ல சொல்லிட்டேன், இந்த மாதிரி 1 + 2 + 3ன்னு சொல்லிட்டாவே மைனஸுக்கு வேல்யூஸ் கிடையாது, மைனஸ்க்கு வராது. அப்போ ஆப்ஷன் ஏவும் கிடையாது, ஆப்ஷன் பியும் கிடையாது. ஒன்று 37 இருக்கணும், இல்லை 36 இருக்கணும். சரிங்களா? ஸோ பாருங்கள், இது ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்கள், நான் பெருக்கல் தான் இங்கே முக்கியமே தவிர மற்றபடி ஒன்றுமே கிடையாது. என்னென்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் ஆப்ஷன் டி 36 எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ 36 எடுத்தால் அதுக்கு அடுத்து என்ன பெருகணும்? 36க்கு அடுத்து 37 பெருக்கிட்டு 2ஆல் வகுக்கணும். சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாதி 1, இதில் பாதி 18ன்னு போட்டுக்கிறேன். 18 37 பெருக்குனா 666 வந்து ஆன்சருங்க, இல்லைனா அடுத்த ஆப்ஷனுங்க. இவ்வளோ தான். பெருக்கு தெரியுமா உங்களுக்கு? பெருக்கு தெரிஞ்சால் கடற்கன்னு போட்டுக்கலாம். புரியுதா? சொல்கிறது புரியுதுங்களா? சூப்பர். இல்லை சார், எனக்கு வந்து 18 37 பெருக்குனா 666 வரும். ஓகேவா? அப்படி இல்லைனா இந்த ஆப்ஷன் எடுத்துக்கணும். எது? 37. அப்போ 37 எடுத்துக்கிங்கன்னா 37க்கு அடுத்து 38 பெருக்கி 2ஆல் வகுத்தணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், 38 நான் 2ஆல் அடிச்சிட்டுனா 19ன்னு வரும். ஸோ 19 37 666 வந்தால் ஆன்சர். ஓகேவா? இதான் நான் சொல்கிற ஷார்ட்கட்டே. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பெருக்கல் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கணும், பெருக்கலுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ 37 கூட எனக்கு 18 அந்த இடத்துல ஸ்பாட்டில் டக்குன்னு வராதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், 37 எடுத்து ஒரு பக்கத்தில் ஒரு 0 போட்டுங்க. ஏன்னா நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், 18ஆல் உங்களுக்கு பெருக்கு தெரியலனா 20ஆக மாற்றிங்க. ஸோ 20ஆல் பெருக்கணும்னா 37 20ஆல் பெருக்குன்னா 37க்கு பக்கத்தில் ஒரு 0 போட்டால் அது 10ஆல் பெருக்கணும்னு அர்த்தம். இன்னொரு 370 பக்கத்தில் போட்டு கூட்டிக்கிட்டால் இது 20ஆல் பெருக்கணும்னு அர்த்தம். கூட்டிங்க 0 7 14 4 மீதி 1 3 3 6 740ன்னு வரும். இப்போ நான் 20ஆல் பெருக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணோம், 20ஆல் பெருக்கிட்டேன்னா 2 நம்பரை கைஸ்டனா, அதாவது 37 2 வாட்டி கூட்டிங்க. 37 37 74 கைஸ்டா, அதான் 18. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. புரியுதா? சொல்கிறது புரியுதுங்களா? ரைட்டு. ஏன் 2 பேர், அதாவது 18ஆல் பெருக்கணும், நான் 20ஆல் பெருக்கிட்டேன். 20ஆல் பெருக்கும்போது 740ன்னு வந்துச்சு. இப்போ நான் 2 குறைக்கணும். 2 குறைக்கணும்னா 37 2 முறை கூட்டிங்க 74ன்னு வரும். 74 740 கைஸ்டா ஆன்சருங்க. புரியுதா? டக்குன்னு போட்டுடலாம். சரிங்களா? அப்போ 74 கைஸ்டா 666ன்னு வரும். அவ்வளோதான் ஆன்சர். புரியுதா? ஈஸி. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் சரியானபடி. நீங்கள் ஒன்றா ஆப்ஷன் சி எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், வராது. இந்த இடத்துல கூட பாருங்கள், இங்கே வந்து புக்கிலே கொடுத்துருப்பாங்க மைனஸ் வந்து வராது. ஏன்னா அது வந்து இங்கே பாருங்கள், இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா n = அதாவது -37 வரவே வராது. மைனஸ் ஏன் வராதுன்னா அது ஒரு இயல் எண்ணு அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வேணாம், மைனஸ் வராது. ஓகேங்களா? ரைட்டாக புரியுது அந்த டைப்பு? சூப்பருங்க. அடுத்த டைப் போயிடலாமா? வாங்க. அடுத்த டைப், மூணாவது டைப் வந்து 10th ஓல்டு புக்கில், அதே மாதிரி 14/3/2023 அதுக்கப்புறம் 12/7/2024 கேட்டிருக்காங்க. ஒன்றுமே இல்லைங்க. இது பாருங்களேன், நம்ம முதல் பேட்டர்ன் ரொம்ப முக்கியம், பேட்டர்ன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. அதாவது 1 + 2 + 3 + எக்ஸட்ரா ப்ளஸ் n = k எனில், இங்கே பாருங்கள், இதே தான் இங்கே இருக்கும். 1/3 + 2/3 + 3/3 + எக்ஸட்ரா ப்ளஸ் n/3 என்பது அப்படின்னு கேட்டாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டால், இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். இந்த ஏரியா வரைக்கும் பாருங்களேன். 1 + 2 + 3 + எக்ஸட்ரா ப்ளஸ் n. இங்கே பாருங்கள், அதே மாதிரி தான். அந்த 1க்கு பவரில் 3 போட்டிருக்காங்க, 2க்கு பவரில் 3 போட்டிருக்காங்க, 3க்கு பவரில் 3 போட்டிருக்காங்க, n-க்கு பவரில் 3 போட்டிருக்காங்க. அப்படின்னா அதோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 + 2 + 3 + எக்ஸட்ரா ப்ளஸ் n = kன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கேவுக்கு பதிலாக எக்ஸ்ன்னு கொடுக்கலாம், ஏன்னு கொடுக்கலாம், எந்த எழுத்துனாலும் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி கொடுத்துட்டு பவரில் 3 இருந்து அதோட மதிப்புன்னு கேட்டாங்கன்னா என்ன எழுத்து கொடுத்துருக்காங்க, கே கொடுத்துருக்காங்களா, அதை ஸ்கொயர் பண்ணிங்க, k² ஆன்சர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதே ஒய் கொடுத்துருக்காங்கன்னா ஒய் ஸ்கொயர். சரிங்களா? அதாவது பவரில் 3 இருந்தால் ஆன்சர் பவரில் 2 போடணும். அவ்வளோதான். ஸோ இங்கே பாருங்கள், k². இந்த பாருங்கள், இங்கே கூட k². அதுக்கப்புறம் இதில் கூட பாருங்கள் y² வரும். சரிங்களா? இப்போ இங்கே இந்த கொஸ்டின் பாருங்களேன், எக்ஸு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் -1 ப்ளஸ்ஸு எக்ஸ் -2 ப்ளஸ்ஸு எக்ஸட்ரா 2 + 1 = y. இப்போ இது என்ன பாருங்க, இப்படி கேட்டிருக்காங்கன்னா இது வரைக்கும் பாருங்களேன், இதை வரைக்கும் பாருங்கள். சரிங்களா? இது வரைக்கும் இங்கே பாருங்களேன்,
இங்கே எக்ஸ் இருக்கா, எக்ஸ் கியூப். இங்கே எக்ஸ் மைனஸ் 1 இருக்கா, அந்த எக்ஸ் மைனஸ் 1க்கு பவரில் 3. அதுக்கப்புறம் எக்ஸ் மைனஸ் 2 இருக்கா, அதுக்கு பவரில் 3. அதேமாதிரி எக்ஸட்ரா கொடுத்து இங்கே பாருங்கள் 2 + 1ன்னு இருக்குது. இந்த 2 க்யூப் பண்ணால் 2 2 4 4 2 8 அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. 1 க்யூப் பண்ணால் 1 3 முறை பெருக்கினா 1 தான் வரும், அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே என்ன மதிப்பு கொடுத்துருக்காங்களோ அதே மதிப்பை பவரில் 3ல் கொடுத்துருந்தாங்கன்னா, ஓகேவா, புரியுதா, பவரில் 3 கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே என்ன ஆன்சர் சொல்கிறாங்க, இதோட வேல்யூ ஒய்ன்னு சொல்லிட்டாங்களா. அப்போது இதில் என்ன பண்ணணும், ஒய்யை ஸ்கொயர் பண்ண ஆன்சர், அவ்வளோதான் இங்கே முடிஞ்சு போச்சு. ஓகேவா, புரியுதா, டக்குன்னு முடிச்சாச்சு. 3 கொஷினும் கடன்னு முடிச்சாச்சு. கிளியராக புரியுதுங்களா, ரைட்டு. அடுத்த கேள்வி, அடுத்தது இதே மாடலில் தான். என்னென்னாங்க பாருங்கள், 177வது கேள்வி, அதாவது 5/12/2023 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1/3 + 2/3 + 3/3 + எக்ஸட்ரா + n/3 = 8281 எனில் 1 + 2 + 3 + எக்ஸட்ரா + n = என்ன அப்படின்னு கேட்டாங்க. இப்போ இந்த இடத்துல இந்த மதிப்பை விட்டுருங்களேன், இந்த மதிப்பை விட்டுட்டு நல்லா இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல 1 + 2 + 3 + எக்ஸட்ரா + n கரெக்டாக. இந்த இடத்துல பாருங்கள் 1 + 2 + 3 இதில் வந்து அதே 1 + 2 + 3 + எக்ஸட்ரா + n இருக்குது, இதே தான் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, பவரில் 3ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, புரியுதா, இந்த மாதிரி பவரில் 3 கொடுத்துட்டாங்கன்னா நான் என்ன சொன்னேன், இந்த இடத்துல இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல இங்கே கேன்னு கொடுத்தா இது k², இங்கே இடத்துல k² ஆன்சர் வரும். அப்போது அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வேல்யூ நம்மள கேட்குறாங்க. அப்போ இதோட வேல்யூ ஆப்ஷனில் இருக்குது. ஸோ எந்த ஆப்ஷனில் அதே என்ன, இப்போ 91ன்னு எடுக்கிறேன்னு வச்சுங்களேன், 91 ஸ்கொயர் பண்ணால் 8000 இருங்க, இது ஐஸ்டர் எனக்கு தெரியல எழுத்து, 8281 தான் ஆன்சர். இல்லை இப்போ 81 இருக்குது, 81 ஸ்கொயர் பண்ணால் எனக்கு 8281 வரும்னா அதான் ஆன்சர். ஸோ ஆப்ஷனை எடுங்க, ஆப்ஷனை எடுத்து ஸ்கொயர் பண்ணுங்க, ஸ்கொயர் பண்ணால் இங்கே என்ன மதிப்பு இருக்கோ அந்த மதிப்பு எதுக்கு வருதோ அதாங்க ஆன்சர். புரியுதா, கிளியராக புரியுதுங்களா? ஏன்னா இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, க்யூப்பில் இருக்கிற மதிப்பை கொடுத்துட்டு எதுவுமே இல்லாத மதிப்பை கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே எடுக்கிற நம்பரில் எந்த நம்பரை நீங்கள் ஸ்கொயர் பண்ணால் அந்த 8281 வரும் அப்படின்னு பார்க்கணும். புரியுதா, இதாங்க பேட்டர்ன். இதில் மாற்றிலாம் என்ன மாட்டாங்க, புதுசாலாம் கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, மதிப்பை மாற்றி தான் கேட்பாங்க. சரியா, புரியுதுங்களா? புரியுது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சிம்பிளாக வந்து என்ன பண்ணலாம், அடுத்த இதில் வந்து இப்போ இருங்களேன், இந்த இடத்துல நான் ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிறேன். நான் உங்களுக்கு 2 ஆப்ஷன் ஒர்க் அவுட் பண்ணுறேன். இப்போ ஆப்ஷன் ஏ 91ன்னு எடுத்துக்கிறேன், இதை ஸ்கொயர் பண்ணும், அவ்வளோதான். ஸ்கொயர் பண்ண என்ன ஷார்ட்கட் சொன்னேன், எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ண போகிறீங்களோ அதில் மொதல் நம்பர் என்னது, 9. அதே என்னால் பெறுங்க, 9 81 அப்படின்னு வரும், அப்படியே போட்டுங்க. 2 டிஜிட் இருக்குது, அப்படியே போட்டுங்க. நெக்ஸ்ட்டு 1 ஸ்கொயர் பண்ணுங்கள், 1 அதே நம்பரால் பெருங்க, 1 எதால் பெருங்களோ அதான் வரும். ஏன்னா 1 பெருங்கன்னா 1 தானே வரும். அப்போ 0 1ன்னு போட்டுங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் ஒரு முறை பெருக்கிங்க. இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் ஒரு முறை பெருக்குனா 9 × 1 × 2 9 2 18ன்னு வரும். அந்த 18 ஒரு ஸ்தானம் தள்ளி கூட்டிங்க, முடிஞ்சிருச்சு. இதான் 91க்கான ஸ்கொயர் ஷார்ட்கட். அப்போ 1 8 2 8 பாருங்கள், 8281 100% கரெக்டாக வருது. இதான் ஆன்சர். இப்போ கிளியராக புரியுதுங்களா? நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ 81 எடுத்து ட்ரை பண்ணி பாருங்களேன், 81 ஸ்கொயர் பண்ணி பாருங்கள், வராது. ஸோ இதே மாதிரி இங்கே 901 3 டிஜிட்லாம் வந்தால் 3 டிஜிட்டை ஸ்கொயர் பண்ணால் 6 டிஜிட் வரும் ஆன்சர். அதனால் அதை நீங்கள் எடுக்கவே தேவையில்லை. ஓகே, எப்போவுமே ஞாபகம் வச்சிங்க, 2 டிஜிட்டை ஸ்கொயர் பண்ணால் 4 டிஜிட் வரும், 3 டிஜிட்டை ஸ்கொயர் பண்ணால் 6 டிஜிட் வரும். ஆனால் நமக்கு இங்கே 4 டிஜிட் தான் இருக்குது, அதனால் 2 டிஜிட் தான் ஆன்சர். அப்போ 3 டிஜிட்டில் இருக்கிறது கிடையாது. ஸோ 2 டிஜிட்டில் எது இருக்குதோ அதான் ஆன்சர். நீங்கள் 93 91 81 இவ்வளோ தான். ஸோ அப்போ ஸ்கொயர் பண்ண ஆன்சர். புரியுதா? ஸ்கொயர் பண்ண தெரிஞ்சாவே முடிஞ்சு போச்சு வேலை. ரைட்டா? ரைட்டு. அடுத்தது இங்கே பாருங்களேன், இந்த கேள்வி இது நான் ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறேன், இதை போட்டு வரேன். 2024 குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. 1/3 + 2/3 + 3/3 + எக்ஸட்ரா + k/3 = 72900 எனில் 1 + 2 + 3 + எக்ஸட்ரா + k இன் மதிப்பு. பாருங்கள், இப்போ நான் சொன்ன மாதிரியே இருக்குது பாருங்கள், இங்கே என்ன இருக்குதோ அதே தான் இங்கே இருக்குது. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க, க்யூப் பண்ணியிருக்காங்க, அதாவது பவரில் 3ன்னு இருக்குது.
அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அதாவது பவரில் 3ன்ற இடத்துல நமக்கு 72,900 கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பவர் இல்லாத இடத்த கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் ஆப்ஷனில் எந்த மதிப்பை ஸ்கொயர் பண்ணால் 72,900 வருதா? கரெக்டு தானே? எஸ், அதான் ஆன்சர். ஓகேவா? இப்போ நான் ஆப்ஷனே எடுத்துக்கிறேன். 220 ஸ்கொயர் பண்ணும். எனக்கு இந்த இடத்துல கடைசி நம்பர் 0 இருக்குதுல்ல, 0வை நம்ம 0 விட்டுருவோம். 0 விட்டு நான் கடைசியாக போட்டுக்கிறேன். ஏன்னா அதை ஏன் எடுத்துக்கிட்டு போகணும்? நம்ம 22 ஸ்கொயர் பண்ணிடலாம். புரியுதுங்களா? நான் என்ன பண்ணுறேன், 0 இருந்தால் மட்டும் இந்த மாதிரி செய்யுங்க. 3 டிஜிட்டில் ஸ்கொயர் பண்ணேன்னா கடைசி நம்பர் 0 இருந்தால் அதை விட்டுருங்க. அப்போ 22 ஸ்கொயர் பண்ணுங்கள். 22 ஸ்கொயர் பண்ணால் இங்கே பாருங்கள், நான் என்ன சொன்னேன் ஸ்கொயர் பண்ணால் இப்போ முதல் நம்பர் 2 இருக்கா, 2 அதே நம்பரால் பெருங்க. 2 2 4 வரும், 0 4 போட்டுங்க. அடுத்தது இங்கே 2 இருக்கா, அதே நாள் பெருங்க. 2 2 4 வரும், 0 4 போட்டுருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் ஒரு முறை பெருகணும். அப்போ 2 × 2 × 2ன்னு இருக்கா, இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் ஒரு முறை பெருங்க. 2 2 4 4 2 8ன்னு வரும். 8 ஒரு ஸ்தானம் விட்டு கூட்டிக்கணும். அப்படி கூட்டினா 484 தான் வருது. அப்படின்னா இப்போ பாருங்க 484ன்னு வருது. இப்போ நம்ம இங்கே இடத்துல ஒரு 0 விட்டல, இப்போ கடைசியில் 2 0 சேர்த்துங்க. இதான் அதுக்கான ஷார்ட்கட். சரிங்களா? எப்போவுமே நமக்கு வந்து கடைசி நம்பர் 0 இருந்தால் அதை நான் ஸ்கொயர் பண்ணால் 0 விட்டுட்டு கடைசியாக 2 0 போட்டுங்க. சரியா? ஸோ அப்போ 48,400 வருது. ஆனால் நமக்கு எவ்வளோ வரணும், 72,900 வரணும். அப்போ இது கிடையாது. புரியுதா? இப்போ நல்லா பாருங்களேன், இன்னும் ஈஸியாக இன்னொரு ஆப்ஷன் ஒமிட் பண்ணிடலாம். என்னென்னா நமக்கு வந்து பார்த்தீங்களா, இங்கே இருங்களேன், இந்த இடத்துல ஆன்சர் எவ்வளோ வந்துச்சு, 48,400. அதாவது 220 எடுக்கும் போதே நமக்கு 48,000 தான் வருது. ஆனால் 72,000 வரணும். அப்போ 220க்கே கம்மியாக வந்தால் 170க்கும் கம்மியாக தான் வரும். அப்போ 2 ஆப்ஷனும் மீட் பண்ணிடலாம். இப்போது ஒன்று 270 இருக்கணும், இல்லை 370 இருக்கணும். நான் 270 எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுறேன், வந்த ஆன்சரு வரலன்னா இது இல்லைன்னா ஆப்ஷன் பி தான் சரியான. ஸோ 2 ஆப்ஷன் நீங்கள் தப்பாகவே போட்டால் கூட ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகேங்களா? இதான் அதில் இருக்கிற ஒரு மெத்தேடு. சரிங்களா? புரியுதுங்களா? ஓகே, இப்போ பாருங்கள் நான் போடுறேன். ஸோ இதில் என்ன பண்ணலாம், நான் 270 எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுறேன், வந்தால் ஓகே. இங்கே பாருங்கள் 270 ஸ்கொயர். ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த 0 இருந்துச்சுன்னா 0 ஸ்கொயர் பண்ணுற மாதிரி வந்தால் அந்த 0 விட்டுருங்க, கடைசியாக 2 0 போட்டுங்க. 27 ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸ்கொயர் பண்ணோன்னா இப்போ 2 அதே என்னால் பெருக்கணும். 2 2 4 வரும், 0 4ன்னு இப்படி போட்டுக்கிறேன். சரிங்களா? 0 4. அடுத்தது 7 அதே என்னால் பெருங்க. 7 49ன்னு வரும், அப்படியே பக்கத்தில் போட்டுங்க. நெக்ஸ்ட்டு இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் ஒரு முறை பெருக்குங்க. 1 7 7 7 14ன்னு வரும். இல்லை 1 7 7 7 14 14 2 28ன்னு வரும். சரிங்களா? அப்போ 28 தானே வரும். 28 ஒரு ஸ்தானம் தள்ளி கூட்டிங்க. புரியுதா? இப்போது இதில் பாருங்கள் 9. அதுக்கப்புறம் வந்து 4 கூட 8 கூட்டினா 12ன்னு வரும். 2 போட்டு இங்கே 1 போட்டுங்க. அதுக்கப்புறம் 4 ஒரு 5 5 1 4 1 5 5 2 கூட்டினா 7 729 அப்படின்னு வரும். கரெக்டு தானேங்க? கரெக்டு, ரைட்டு. சரிங்களா? இப்போ நான் என்ன சொன்னேன், 729 வருதா? இந்த இடத்துல நம்ம 270 தான் எடுத்தோம், அந்த 0 விட்டோம். 2 0 கடைசியாக போட்டு சொன்னல, போட்டுருங்க. போட்டால் 72,900 பர்ஃபெக்டாக வருது பாருங்கள். அப்போது ஆன்சர் ஆப்ஷன் சி தான் சரியானது. புரியுதா? இந்த மாதிரி பேட்டர்னில் கொடுத்துக்கிட்டானா ஆப்ஷனில் இருக்கிறத 2 முறை பெருகணும், அவ்வளோதான். இப்போ 220 2 முறை பெருங்க, வரலையா? 270 2 முறை பெருங்க, வருதா? ஆன்சர் இவ்வளோ. சரிங்களா? ஃபார்முலாம் கிடையாது, ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? ரைட்டு. அடுத்த கணக்கு. அடுத்தது இது பாருங்கள், பெரிய நம்பராக இருக்கும், பட்டு ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? சரி, இது போட்டுருவோம். இந்த கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஜிட். இங்கே பாருங்கள், இந்த பாருங்கள் 1 + 2 + 3 + எக்ஸட்ரா + k = 325 எனில் 1 × 3 + 2 × 3 + 3 × 3 + எக்ஸட்ரா + k × 3 மதிப்பு. இது 2 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அப்போது இந்த போன கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருந்தாங்க, அதாவது பவர் 3ல் இருக்கிற மதிப்பை கொடுத்துட்டு பவரே இல்லாத கேட்டாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணோம், ஆப்ஷனில் அதே என்ன, அதாவது ஆப்ஷனில் ஸ்கொயர் பண்ணால் எதுக்கு இந்த மதிப்பு வருதோ அதை எடுத்து போட்டோம். ஆனால் இந்த மாடல் என்ன பண்ணியிருக்காங்க, பவர் இல்லாத இருக்குது பாருங்கள். 1 + 2 + 3 + எக்ஸட்ரா + k = 325ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி சொல்லிட்டு பவர் இருக்குது பாருங்கள், 1 × 3 + 2 × 3 + 3 × 3 + எக்ஸட்ரா + k × 3 மதிப்புன்னு கேட்டாங்க. ஸோ இப்படி என்ன பண்ணணும்னு கேட்டால், இங்கே 325ன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இதில் எந்த நம்பர் வேணாலும் கொடுப்பாங்க. ஓகேவா? இதை ஸ்கொயர் பண்ண ஆன்சருங்க, அவ்வளோதான்.
ஓகேவா? அப்போது 3 டிஜிட்டை நான் ஸ்கொயர் பண்ணணும். எப்படி சார் இது தெரியலையே அப்படின்னா அது ரொம்ப ஈஸி. நான் சிம்பிளாக சொல்கிறேன். 3 டிஜிட் ஸ்கொயர் பண்ணுறதுக்கு முதல்ல என்ன பண்ணோம், இது பாருங்கள், முதல் 2 டிஜிட்டை தனியாகவும் கடைசியாக ஒரு டிஜிட் இருக்குது பாருங்கள், அதை தனியாகவும் பிரிச்சுருங்க. ஓகேவா? பிரிச்சுட்டு இந்த 32ன்னு இருக்குது பாருங்கள், பிரிச்சுதை அதை மட்டும் முதல்ல ஸ்கொயர் பண்ணுங்கள். ஓகேவா? சொல்கிறது புரியுதா? அதை மட்டும் முதல்ல ஸ்கொயர் பண்ணுங்கள். ஓகேவா? அப்படி ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு தெரியும். 2 டிஜிட்டில் ஸ்கொயர் பண்ணால் இங்கே 3 அதே நம்பரால் பெருனா 3 9ன்னு வரும், 0 9ன்னு போட்டுக்கிறேன். 2 அதே நம்பரால் பெருனா 2 2 4ன்னு வரும், 0 4ன்னு போட்டுக்கிட்டேன். கரெக்டாக? அடுத்தது இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் ஒரு முறை பெருக்கணும். 3 2 2ன்னு இருக்குது, எல்லாத்தையும் ஒரு முறை பெருங்க. 1 3 3 2 3 6 6 2 12ன்னு வரும், ஒரு ஸ்தானம் தள்ளி கூட்டிக்கணும். அவ்வளோதான் 12. அப்போ 4 2 10 1024. இந்த 1024 இப்படியே இங்கே எழுதிங்க. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் இப்போ இங்கே என்ன இருக்குது, 5 ஸ்கொயர் பண்ணுங்க, 5 25ன்னு வரும், பக்கத்தில் போட்டுங்க. அவ்வளோதான். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகேவா? புரியுதா? சூப்பர். அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இங்கே பாருங்கள், முதல்ல நம்ம 32 தனியாக பிடிச்சல அதையும் 32யும், அதுக்கப்புறம் இங்கே ஒரு 5 இருக்குதுல்ல, அந்த 5ஐயும், அதுக்கடுத்து 2 இருக்குது பாருங்கள் பவரில், அதையும் அப்படியே பெருக்குங்க. இப்படி பெருக்கணும். சரிங்களா? 32 தனியாக, அதாவது இங்கே 2 டிஜிட் பிரிச்சுல அந்த நம்பர் தனியாக வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் 5 இருக்குது பாருங்கள் அதையும், அதுக்கு அடுத்த 2 இருக்குது பாருங்கள் அதையும் பெருங்க. அவ்வளோதான். பெருக்குனா என்ன வரும் பாருங்கள், இங்கே 1 5 5 5 10ன்னு வரும், 10 32 பெருக்குனா 320ன்னு வரும். அந்த 320 ஒரு ஸ்தானம் தள்ளி 320 ஒரு ஸ்தானம் தள்ளி கூட்டினா ஆன்சருங்க, முடிஞ்சிடுச்சு. இதுதான் 3 டிஜிட்டை ஸ்கொயர் பண்ணுறதுக்கு. நான் இதுக்கு உங்களுக்கு ஒரு வீடியோவே கொடுத்துருப்பேன். 2 டிஜிட் கொடுத்தா எப்படி பெருக்கணும், 3 டிஜிட் கொடுத்தா எப்படி பெருக்கணும்னு சொல்லியிருப்பேன். பார்த்துங்க. இப்போ 5 2 4 4 5 6, அதுக்கப்புறம் 5 0 1. ஸோ இது எத்தனை மதிப்பு, 1 10 100 1000 10,000 லட்சம், 1,56,625 இருக்குதா அப்படின்னு பார்க்கலாம். அது பாருங்கள், 1,56,625 100% கரெக்டாக வந்துருச்சு. ஸோ நான் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க, 325 ஸ்கொயர் பண்ண தெரிஞ்சால் ஆன்சருங்க. அவ்வளோதான். சரிங்களா? அதுக்கு தான் நான் சிம்பிளாக ஸ்டெப்பு சொன்னேன், நீங்கள் பார்த்துங்க. ஓகே, கிளியராக புரியுதுங்களா? சூப்பர். அடுத்த டைப்புக்கு வந்தாச்சு. அடுத்த டைப்பு 2022 குரூப் 2ல் கூட கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தாங்க பாருங்களேன். 1/3 + 2/3 + 3/3 + எக்ஸட்ரா என்ற தொடரில் எத்தனையாவது உறுப்பை கூட்டினால் 1296 கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி கேட்டாங்கன்னா, அதாவது இங்கே பாருங்கள், 1/3 + 2/3 + 3/3 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மதிப்பு 1296ன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இப்போ இதை இப்படி கூட கேட்கலாம். இது பாருங்கள், நான் அது கூட இருக்குது. இது பாருங்கள், இப்படி கூட கேட்கலாம். இந்த ஃபார்மேட்லையும் கேட்கலாம். 1/3 + 2/3 + 3/3 + எக்ஸட்ரா + k/3 = 6084 அப்படின்னா கேவோட மதிப்பு. இப்படி கேட்டாலும், அல்லது இந்த மாதிரி 1/3 + 2/3 + 3/3 + எக்ஸட்ரா என்ற தொடரில் எத்தனையாவது உறுப்பை கூட்டினா 1296 வரும் அப்படின்னு கேட்டாலும், ரெண்டுமே ஒன்று தான். ஃபார்மேட் மட்டும்தான் வேறு. அதாவது கேட்குற கொஷின் இது எழுத்தில் கொடுத்துருக்காங்க, இது அப்படியே ஃபார்மேட்டாக கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இப்படியே வச்சுங்க. இந்த 2ல் எப்படி கேட்டாலும் இதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஜஸ்ட்டு இருங்க, இதை அழிச்சிட்றேன், ஆப்ஷனே எடுத்துக்கணும். சரிங்களா? நல்லா கவனிங்க. இந்த ஷார்ட் கட்டு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், ஆப்ஷனே எடுத்துக்கிறேன். 6 அப்படின்னு எடுத்துக்கிறேன். 6 கூட அதுக்கு அடுத்த எண் 7 பெருக்கணும், பெருக்கி 2ஆல் வகுக்கணும். என்ன சொல்கிறேன், ஆப்ஷனே 6 எடுத்துக்கிறேன், அதுக்கு அடுத்த எண் 7 எடுத்துக்கிறேன், 2த்தையும் பெருக்கிறேன், பெருக்கி 2ஆல் வகுத்துடணும். சரியா? ஸோ இங்கே 2ல் பாதி 1, 6ல் பாதி 3, 3 7 21ன்னு வருமா? இதை ஸ்கொயர் பண்ணால் 1296 வரும்னா ஆன்சர், இல்லைனா கிடையாது. இவ்வளோதான். சரியா? புரியுதுங்களா? பண்ணுங்கள். 2 ஸ்கொயர் பண்ணால் 2 2, அதாவது 2 அதே என்னால் பெருக்குனா 2 2 4ன்னு வரும். 1 அதே என்னால் பெருக்குனா 1ன்னு வரும், 0 1ன்னு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் பெருக்கணும், 2 2 2 2 4ன்னு வரும். ஒரு ஸ்தானம் தள்ளி கூட்டிக்கணும். கூட்டினா 4 4 1ன்னு தான் வருது. ஆனால் நமக்கு என்ன வரணும், 1296ன்னு வரணும். இது கிடையாது. புரியுது. நல்லா கவனிங்களேன். இப்போ நான் 6 எடுக்கும் போதே 400 சொச்சை வருது.
ஓகேவா? அப்போ 7 கண்டிப்பாக ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்குது, வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நான் 8 எடுத்துக்கிறேன். புரியுதா? ஏன்னா நான் 6 எடுத்தேன், 400 சொச்சம் தான் வருது, 441 இன்னும் வந்துச்சு. கரெக்டா? ஸோ 6க்கு 400 சம்திங் வருது, ஆனால் நமக்கு 1200க்கு வரணும், 1296. அப்போது இது கிடையாது, இது 6 இல்லைன்னா அதுக்கு ரொம்ப நியரஸ்ட்டு 7 வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால் நான் 8 எடுத்துக்கிறேன். சரிங்களா? அப்போ நான் 8 எடுத்துக்கிட்டேன். அதுக்கு அடுத்த எண் 9 பெருக்கி 2ஆல் வகுத்துறேன். அடிச்சிருங்க. 2ல் பாதி 1, 8ல் பாதி 4. 8 4 9 என்ன வரும்? 9 9 18, 18 ஒரு இதுவும் 36ன்னு வரும். கரெக்டாக? அப்போ 36 ஸ்கொயர் பண்ணுங்கள். புரியுதா? 36 ஸ்கொயர் பண்ணி 1296 வந்து ஆன்சர், இல்லைன்னா அடுத்த ஆப்ஷன். அவ்வளோதான். இப்போ நம்ம 36 ஸ்கொயர் பண்ண என்ன பண்ணோம்? 3 அதே என்னால் பெருங்கணும், 3 9ன்னு வரும், 0 9ன்னு போட்டுருங்க. 6 அதே என்னால் பெருங்க, 6 6 36ன்னு வரும், அப்படியே பக்கத்தில் எழுதிங்க. அதுக்கப்புறம் இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் ஒரு முறை பெருங்க, முடிஞ்சிருச்சு. 3யும் 6யும் பெருக்குனா 18, 18 2ஆல் பெருக்குனா 36, 36 ஒரு ஸ்தானம் தள்ளி கூட்டிக்கணும். இவ்வளோதாங்க. புரியுதா? 6 9, அதுக்கப்புறம் 9 ஒரு 3 கூட்டினா 12, 1296 100% கரெக்டாக வருது. ஆப்ஷன் சி தான் சரியானது. இவ்வளோதாங்க. ஸ்பாட்லேயே கட்டன்னு போடலாம். ஓகேவா? புரியுதுங்களா? தெளிவாக புரியுதா? அடுத்த கேள்வி. அடுத்தது இங்கே பாருங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 1/3 + 2/3 + 3/3 + எக்ஸெட்ரா என்ற தொடரில் எத்தனையாவது உறுப்பை கூட்டினால் 6084 வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதே கேள்வி 2019 குரூப் 3A எக்ஸாமில் பாருங்களேன். இதே தான் 1/3 + 2/3 + 3/3 + எக்ஸெட்ரா + k/3 = 6084 எனில் கேயின் மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? சொல்கிறது புரியுதுங்களா? ரைட்டு. ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இப்போ நான் ஆப்ஷன் வச்சு போட போகிறேன். ஸோ நான் கரெக்டாக இருக்கே போடுறேன், நீங்கள் மற்றதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. இப்போ 12 ஆன்சர் சொல்லியிருக்காங்க, நான் 12 வச்சு ட்ரை பண்ணிட்டோமா? இப்போ 12ன்னா 12க்கு அடுத்த எண் 13 பெருக்கி 2ஆல் வகுத்தணும். ஓகேவா? ஸோ இதை அடிக்கலாம். இதில் அடித்தா 2ல் பாதி 1, 12ல் பாதி 6, 6 13 எவ்வளோங்க? 6 13 பைத்தார் 60, 5 60, 3 18 கூட்டினா 78ன்னு வரும். கரெக்டாக? இப்போ 78 நான் ஸ்கொயர் பண்ணால் 78 ஸ்கொயர் பண்ணால் எனக்கு என்னென்னு வரணும்? 6084 வந்தால் ஆன்சர், இல்லைன்னா அடுத்த ஆப்ஷன் போகணும். சரியா? புரியுதா? ஸோ பண்ணலாமா? அங்கே பாருங்கள், முதல் 7 இருக்குது, 7 அதே என்னால் பெருக்கணும், 7 49ன்னு வரும், அப்படியே போட்டுங்க, 2 டிஜிட் இருக்குது. அடுத்தது 8 இருக்குது, 8 அதே என்னால் பெருங்க, 8 8 64 வரும், பக்கத்தில் 64ன்றது 2 டிஜிட்டு, பக்கத்தில் அப்படியே எழுதிங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற இங்கே பாருங்கள், இது முதல் ஸ்டெப்பு. அப்புறம் இங்கே இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் 7 இருக்குது, 8 இருக்குது, 2 இருக்குது, அப்படியே பெருங்க. ஸோ நான் 7யும் 8யும் பெருக்குனா 56, 56 2ஆல் பெருக்குனா 112. அந்த 112 ஒரு ஸ்தானம் தள்ளி இங்கே வந்து கூட்டினா முடிஞ்சிருச்சு. அப்போது 4 6னா 7 8, அதுக்கப்புறம் 9 1 கூட்டினா 10, மீதி இங்கே 1 வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4 5 6ன்னு வரும், 6084 100% பர்ஃபெக்டாக வருது. இதான் ஆன்சர். புரியுதா? ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் கேட்டாங்கன்னா ஆப்ஷன் எடுத்து அந்த எண்ணுக்கு அடுத்த எண்ணை பெருக்கி 2ஆல் வகுத்துடணும். சரியா? ஸோ வகுத்து ஸ்கொயர் பண்ண ஆன்சர். கிளியராக புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி. ஓகே 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 அடுத்தது இப்போ நீங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா? 2 கொஸ்டின் இருக்குது. இது பாருங்கள், நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். 1/3 2/3 3/3 + எக்ஸெட்ரா + k/3 = 4356 எனில் கேயின் மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து இதே தான் அங்கே பாருங்கள். இது எந்த எக்ஸாமு? 2020 கேட்டது. இது 2023 கேட்டிருக்காங்க. 1/3 + 2/3 + 3/3 + எக்ஸெட்ரா + k/3 = 4356 எனில் கேயின் மதிப்பு. ஸோ இப்போ என்னென்ன ஆப்ஷன் 11ன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ 11 எடுக்கிறீங்களா? 11க்கு அடுத்து எண் 12 போட்டு 2ஆல் வகுத்துருங்க. வகுத்தா அடிச்சு கொடுத்தா என்ன வரும்? 12ல் பாதி 6ன்னு வரும், 6 கூட 11 பிறகுனா 66 வரும். 66 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 4356 வருதான்னு பாருங்கள், இல்லைனா அடுத்த ஆப்ஷன் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நான் மேபி தப்பாக கூட சொல்லலாம், நீங்கள் தான் ஒர்க் அவுட் பண்ணணும். சரிங்களா? ஆனால் மெத்தேட் ஒன்று சொல்கிற நம்பர் சொன்னேன். சரிங்களா? போடுறீங்களா? 2 கொஸ்டின் கொடுத்தாச்சு. ஃபைனல் கொஸ்டின் வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரியும் கேட்டிருக்காங்க. இது வந்து 2021லையும் 2020லையும் ப்ளஸ் வந்து நம்ம ஸ்கூல் புக்லேயும் இருக்குது. ஓகேவா? ரைட்டு. இங்கே பாருங்கள், முதல்ல எப்படி கொடுத்துருக்கான்னு பார்த்துருவோம். பார்த்துட்டு இதை ஈஸியாக போட்டுடலாம். 1/3 + 2/3 + 3/3 + எக்ஸெட்ரா + 15/3 மைனஸ் இதே தான். நல்லா இங்கே பாருங்கள், 1/1 அடுக்கு இல்லை. சரிங்களா? 2 3
அதாவது இங்கே 1/3 ப்ளஸ்ன்னு இருக்கா, இங்கே 1 ப்ளஸ், 2/3 இருக்கா, இங்கே 2, இந்த இடத்துல 3/3 இருக்கா, இங்கே 3 ப்ளஸ்ஸு எக்ஸட்ரா ப்ளஸ்ஸு, இங்கே 15/3 இருக்குது, இங்கே 15 இருக்குது. ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எல்லா மதிப்புக்கும் பவரில் 3 கொடுத்துருக்காங்க, இங்கே அந்த மதிப்பு மட்டும் கொடுத்துருக்காங்க, பவர் இல்லை. இந்த மாதிரி கொடுத்துட்டு நடுவில் மைனஸ் கொடுத்துட்டாங்கன்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி. வாங்க சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல 15 தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த இடத்துல 30ன்னு கொடுத்தாங்கன்னா இங்கே 30 கொடுப்பாங்க. சரிங்களா? நான் அதனால தான் பலமுறை சொல்கிறேன், இதோட பேட்டர்ன்லாம் ஒன்றா தான் இருக்கும், மதிப்பு மட்டும்தான் மாறும். சரிங்களா? ஸோ இதோட மதிப்புன்னு கேட்டாங்க. முதல்ல என்னென்னா இங்கே பாருங்களேன், இப்போ இப்படி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணால் கடைசி நம்பர் என்ன 15, அந்த 15 எடுத்துங்க. 15க்கு அடுத்த என்ன பெருக்குங்க 16, பெருக்கி 2ஆல் வகுத்துருங்க. போட்டோமே அதே மாதிரி தான். ஓகேவா? இப்படி போட்டால் 2ல் பாதி 1, இது 16ல் பாதி 8ன்னு கிடைக்கும். 8 கூட 15 பெருக்குங்க. 8 கூட உங்களுக்கு 15 பெருக்கு தெரியலனா 15 கூட எந்த நம்பரை பெருக்கிறீங்களோ அதுக்கு பக்கத்தில் ஒரு 0 போட்டுருங்க. அதை பாதியாக மாற்றுங்க. 80ல் பாதி 40ன்னு வரும், கூட்டுங்க 0, 8ம் ஒரு 4 12ன்னு வரும், 120. ஓகேவா? இப்போது 120 அப்படின்றது இதுக்குரியதுங்க. சரிங்களா? நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? கடைசி நம்பர் 15, அதுக்கு அடுத்து என் 16 பெருக்கி 2ஆல் வகுத்துருங்க. வகுத்துட்டிங்கன்னா என்ன வருது பாருங்கள், 120ன்னு வருது. அதை போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் இந்த எங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. ஸோ இதோட மதிப்பு நான் 120ன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னா ஓகே. இங்கே இருங்க, இதுக்கு அடுத்தது இந்த 120ன்னு கிடைக்கிது பார்த்தீங்களா, அதை ஸ்கொயர் பண்ணால் அதான் இதோட மதிப்பு. கரெக்டாக புரியுதா? நம்ம இப்படி தானே பார்த்தோம். ஏன்னா நமக்கு 1 + 2 + 3 + எக்ஸட்ரா + 15 அதோட மதிப்பு 120 நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதோட மதிப்பு 120ன்னா நம்ம 1/3 + 2/3 + 3/3 + எக்ஸட்ரா + 15/3 என்ன, இதை 120 ஸ்கொயர் பண்ண தானே. இதுதான் நம்ம பல வருஷமாக பார்த்துன்னு வரோம். கரெக்டா? அப்போ 120 ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸோ 120 ஸ்கொயர் பண்ணால் நான் முதலே சொல்லிட்டு கடைசி நம்பர் 0 வந்துச்சுன்னா அதை விட்டுருங்க. சரிங்களா? அப்போ 12 ஸ்கொயர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோவில் 2 0 போட்டுங்க. ஓகேவா? 12 ஸ்கொயர் பண்ணால் வரும், 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும். அதே என்னால் பெருக்குனா 2 ஸ்கொயர் பண்ணால் 2 2 4ன்னு வரும், 0 4ன்னு போட்டுங்க. அதுக்கப்புறம் இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் ஒரு முறை பெருக்குனா 1 2 2 2 2 2 4ன்னு வரும். ஒரு ஸ்தானம் தள்ளிட்டு கூட்டுங்க. அப்படி கூட்டினா 4 4 1ன்னு வருமா, 2 0 போட்டுங்க. அவ்வளோதான். அப்போது 14,400. இங்கே பாருங்கள், இதோட மதிப்பு 14,400ன்னு வருமா. இப்போ இந்த 14,400ல் மைனஸ் பண்ண சொல்கிறாங்க 120. அவ்வளோதான், 14,400 கண்டுபிடிச்சிட்டேன். இதில் 120 நான் கழிச்சா ஆன்சருங்க. புரியுதா? ரொம்ப ஈஸி. இதுக்கு முன்னாடி இருக்க சம் எல்லாமே புரிஞ்சால் இது ஈஸி. கழிங்க. கழிச்சா 0 வரும். இங்கே 10ல் 2 போனால் 8ன்னு வரும். இங்கே 3ல் 1 போனால் 2ன்னு வரும். 4 1 14,280ங்க. 14,280 100% கரெக்டாக வந்துருச்சு. அவ்வளோதாங்க. ஸோ கிட்டத்தட்ட இருக்கிற மாடல் எல்லாம் ஒரே வீடியோவில் சொல்லிட்டேன். கண்டிப்பாக இதில் மதிப்பை மட்டும்தான் மாற்றி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ போடுங்க. இன்னும் ஒரு வீடியோ இருக்குது, அந்த அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மேபி இதில் கேட்கலன்னா அதில் கேட்டாகணும். கண்டிப்பாக நான் இந்த மாடல்லேருந்து ஒரு கொஷின் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ மறக்காமல் புரியுதா இல்லையான்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.